வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். பாவம் அதை சரி, நீ இப்படி காட்டி ஏதாவது சொல்ல. 4 பேர் உன்னை பத்தி பெருமையா பேசுற மாதிரி. ஓ, எல்டிபிஓ கிடையாதுல இந்த போனுக்கு நிறைய பேர் பையர்ஸ் இருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு 5 டெலிகிராம்ல எனக்கு 5 டீம். அந்த கதை சத்ரா கதை சத்ரா நீ தான் சொல்லி பையர்ஸ்ல இங்க வந்து எல்லாரும் இங்க வந்து நிக்கிறாங்கடா, முண்டிட்டு நிக்கிறாங்கடா. மனுஷன் பாவம் உட்கார போனாரு. ஐயோ, என்னது இது? நிறைய பையர்ஸ் வந்து ரொம்ப அப்படியே டிமாண்ட் அதிகலே கொடுமைன்னா ராகுல் காந்தி வர வராரு. ஆமா, இதே ராகுல் காந்தி இங்க வந்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக வர நேரத்துல எலெக்ஷன் டைம் வந்திருக்காரு. ஏதாவது பொலிட்டிக்கல் கேஸ்ல மாட்டி விட்டாதானே கம்முனு இருக்கு. இப்ப மோடி வந்திருந்தாருன்னா அதை சொல்லியிருப்பேன், மோடி ஓடி வராருன்னு இருப்பேன். ராகுல் காந்தி தான் வந்திருக்காரு. என் போன்ல 10% தான் பேட்டரி இருக்கு, அதுக்குள்ள சீக்கிரம் அப்படின்னு. அப்ப பேட்டரி நிக்காது. அட கொடுமையே. காலையில 6 மணில இருந்து 10% இருக்கா? 100ல இருந்து சுத்திட்டு இருக்கேன். ஃபுல்லா அவுட்டோர்ஸ். நீ ஏன் சுத்துற? கூகுள் மேப்ஸ், ப்ளூடூத், ஃபுல்லா ஹெவி யூசேஜ் தான், அவுட்டோர் யூசேஜ் தான். கேள்வி என்னன்னா, ஹெட்செட்டே யூஸ் பண்ணாத நீ ஏன்டா நீலப்பள்ளம் ஆன் பண்ணி வச்சிருக்க? ஹெட்செட் கனெக்ட்லயே தான் இருந்தது. ஃபுல்லா இப்பதான் கழட்டி வச்சேன். நாட் பட் நான் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன். நோட் பண்ணீங்களா? ஐயா, எஸ்ஓடி காட்டுறேன் ஐயா. சரி, நீ எஸ்ஓடி காட்டுறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் சார் வேல்யூ காட்டு. ஸ்டார் 06 ஹேஷ் போட்டனா இஎம்இஐ வந்துரும். ஸ்டார் 07 ஹேஷ் போட்டு. சோ அப்படியா? ஸ்டார் 07 ஹேஷ். எப்படி போடு? HR1 ஜாக்கி கோபப்படுற அளவுக்கு இருக்குது சார் வேல்யூ. பாடி 0.727. பாடி சார் வந்து கம்மி தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபோனை பற்றி நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுற காரணம் என்ன, இந்த ஃபோனை பற்றி இப்போ நாங்கள் கவர் பண்ணணும்னு ஆசைப்படுற காரணம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. மிஸ்டர் காலு அவரோட 4A சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது யூஸ்டு மார்க்கெட்ல இதுவே 30,000 ரூபாய்க்கு கீழே எல்லாம் கிடைக்குது. அப்ப இது புத்திசாலித்தனமா இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சு போய் அந்த பாலும் கிணத்துல உள்ள புத்திசாலித்தனமான்னு யோசிச்சோம். அதுக்காக 4A ப்ரோ மொக்கன்னு நான் சொல்ல வரலங்க. ஆனா போன் 3 கம்பேர் பண்ணா மொக்கையா இல்லையன்றது நீங்களே சொல்லணும். போன் 3 விட 4A ப்ரோ தான் சூப்பர் அப்படின்னு சொன்னீங்க. யூசர் கம்ப்ளைண்ட்ஸும் கொஞ்சம் அதுக்கு நிறைய வந்திருக்கு. ஜாக்கியும் கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆமா, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, அது இருக்கட்டும். அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வாரம் ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது இன்னும் 4.1 வரல, அதனாலதான் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓ, 4.1 வந்ததுன்னா ஏன்னா 4A ப்ரோ வந்தோடனே 4.1 வந்தது 2 டேஸ்ல. இதுல தான் அது சரியில்லை. எனக்கு இந்த ஃபோன் யார் ரொம்ப பிடிக்கும்னா, 2 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உண்டு. ஆமா, ஒன்னு பின்னாடி இன்னொன்னு முன்னாடி. எல்லாருமே கேக்குறாங்க ஃபிங்கர் பிரிண்டா ப்ரோ. எனக்கே தோணுச்சு ஒரு பாயிண்ட் மேல இது இருந்தா இந்த ஸ்வைப் கெஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆமா, சாம்சங்கா? சாம்சங்ல சரி, பிக்சல் உடனே வந்துருவாரு. சரி, அது பிக்சல்லே இப்ப இல்லடா. ஏன்டா நீ வேற படுத்தி இருக்கிற? எதுலயுமே கிடையாது. மோட்டோரோல கூட இந்த சிம்பிள்ல கொடுத்துருக்கலாம். இதுல கொடுத்து நான் அந்த சைட் பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. பா, எப்படி இருக்கு பாரு. மோட்டோரோல பேர் எல்டிபிஓ. ஆனாதான் அந்த மேட் டெம்பர் ஒன்னு வாங்கி ஒட்டிக்கிறது. டேய், மோட்டோரோல பண்ற எல்டிபிஓ பேனல்ரா. அதனால பேர் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல பேர் அந்த செகண்ட்ஸ் முள்ள நகருது. மோட்டோ என் ஃப்ரெண்ட் ஒருத்த H60 ஃபியூஷன் அவன் தங்கச்சிக்கு வாங்கிட்டு காலையில என்ன புடிச்சு கத்திட்டு இருந்தான். அது எல்டிபிஓ இல்லல, கேஸ் போட்டது. டிஸ்ப்ளே மோட்டோரோல 380 பேர் மேல கேஸ் போட்டான். ஆனா டிஸ்ப்ளே ஆஃப் ஆயிடுச்சு. போயிட்டு ஷோரூம்ல கேட்றீங்க, சர்வீஸ் சென்டர்ல நீங்க பேக் கேஸ் டைட்டா போட்டுருக்கீங்க, அந்த பிளாக் மார்க் வரல பேக், அதனால நான் வாரண்டி கிளைம் பண்ணுவேன். இன்னும் 6 months வாரண்டி இருக்கு, கிளைம் பண்ண மாட்டேன். நீங்க என்ன டைட்டான கேஸ்லாம் போடுறீங்க? என்ன அநியாயமா இருக்கு. கரெக்ட் சைஸ்ல கேஸ் வாங்கணும். அது என்ன கதை, நாளைக்கு காலைல போய் பார்க்கணும். நான் பார்த்துட்டு அப்படி. சரி, பார்த்துட்டு சொல்லு. மோட்டோரோல வாங்குனீங்கன்னா சர்வீஸ் சென்டரோட நீங்க இணைந்து அவங்களோட க்ளோஸாவும் இருக்க முடியும். ரொம்ப க்ளோஸ். டிஸ்ப்ளேக்கெல்லாம் காசு கொடுக்குறேன்னா கூட டிஸ்ப்ளே அவங்க கிட்ட இருக்காது. பரவாயில்ல, ஏன்னா அது நம்ம டிஸ்ப்ளேல எப்படி அவங்க கிட்ட இருக்கலாம். கவுண்டர் பண்றது. பில்ட் குவாலிட்டி சொல்லு. பில்ட் குவாலிட்டி நல்ல சாலிடா இருக்கு. பின்னாடி அந்த டிசைன் கொஞ்சம் கிளாஸியா ஸ்லிப்பரியா ஃபீல் ஆகும். ஆனா ஸ்லிப்பரி கிடையாது. ஆனா நமக்கு கொஞ்சம் பிடிச்சி யூஸ் பண்ணா லைட்டா பயமா இருக்கும். அது ரொம்ப கிளாஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பிளஸ் போனும் நீ வாங்குறது பிளாக் கலர்ல. பிளாக் போனும் கொஞ்சம் நேரோவா இருக்கு இல்லையா, அதனால யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, கேஸ் இல்லாம யூஸ் பண்றது கஷ்டம். லைட்டா ஸ்லிப்பரியா ஃபீல் ஆயிட்டே இருக்கும். மற்றபடி பேக் கேஸ் இருந்தா மாசம் அற்புதமா இருக்கும் இல்லையா. சாலிடா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவரை எனக்கு எந்த ஸ்கிராட்ச் கிடையாது. நான் டெம்பர் கிளாஸ் எதுவும் போடல. கொரில்லா கிளாஸ் 7i எந்த அதெல்லாம் எந்த பில்ட் குவாலிட்டிலலாம் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க. நல்லாவே இருக்கிறது. ஆக்சுவலாக கொரில்லா கிளாஸ் 7i ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான கிளாஸ் தாங்க. கொரில்லா கிளாஸ் 5, 3ல தான் கொஞ்சம் கண்ட்ராவே இருந்தது. இப்போ விக்டர்ஸ்லாம் கூட இருக்கு. அடுத்து மேபி நீங்க அடுத்த ஃபிளாக்ஷிப்ல கிளிப் மேட்ரிக்ஸும் எதுவும் டேமேஜ் ஆகல. இது இந்த சின்ன அந்த மிரர் ஸ்கிராட்ச்னு சொல்லலாம், அந்த மாதிரி கூட எதுவும் வரல. பக்காவா தான் இருக்கான் பையன் இது வரைக்கும். ஓகே, சரி. இந்த ஃபோனில் முக்கிய அம்சம்னா ஆரம்பத்துலேயும் என்ன சொல்லுவேன் ப்ரோ, இது வாங்கி நான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா என்னலாம்? இப்படி ஒரு கேள்வி கேட்க ரொம்ப கஷ்டமாச்சு. ரொம்ப நேரமா தாடி சொரிஞ்சு அங்கே ரத்தம் வேற வந்துச்சு. இப்போதான் காட்டன்லாம் கொடுத்து உடச்சிட்டு உட்காந்துருக்கு. ஃபர்ஸ்ட் OS UI வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப. ஆனால் நல்லா கேளுங்க, இந்த சைனீஸ் ஃபீச்சருக்கு அடிக்ட் ஆனவங்க யாரும் இது பக்கம் வந்துடாதீங்க. அடிச்சு என்ன அடிப்பீங்க அப்புறம் வந்து எப்படி இந்த ஃபோன் எப்படா நீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
இந்த மினிமலாக பிக்சல் யூஐ அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஏஎஸ்பி பிடிக்குன்றவங்க வந்து இதுகிட்ட வரலாம். ஏன்னா நத்திங் வந்து அந்த பிளே கிரவுண்டுன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கனால ஃபஸ்ட்டு ரொம்ப பீட்டாலாம் இருந்தது. இப்போ பரவாயில்ல, டே பை டே அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த ஒர்க் அவுட் ட்ராக்கர்ஸ்லாம் கூட வந்துருச்சு இப்போ. அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வருது, அந்த விஜெட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இது ஏஎஸ்பின்றனால எனக்கு தெரிஞ்சு இவன் ஒருத்தன் தான் அதை இன்னும் கொஞ்சம் அளவுக்கு க்ளீனாக கொடுத்துருக்கான். மோட்டோ மேலே லைட்டாக ஹோப் இருந்தது, எனக்கு இப்போ பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மேலே கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சாப் பண்ணி என்னடா பட்டன்லாம் அவ்வளோதான். இன்னொன்று ஷட்டர் ஸ்பீட், ஷட்டர் இருந்தா ஸ்பீடுக்கு கேமரா குவாலிட்டி சூப்பர் தான். கேமரா குவாலிட்டி சூப்பர் தான். கேமரா கிட்ட வருவோம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா பட்டது ஷட்டர் ஸ்பீட் நல்லா இருந்துச்சு. அப்படியே இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னா இனிஷியல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் வந்து லோ லைட்ல கொஞ்சம் சதறிச்சு. இப்போ மேபி இப்போ வந்து அப்டேட்ல கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. ஏன்னா நான் என்ன பண்ணேன், அந்த மழை நேரத்துல வந்து ஒரு சில போட்டோஸ்லாம் எடுத்தேன்டா, தண்ணியில பீச் அடிச்சுட்டு இப்படி கார் போறது அதெல்லாம் எடுத்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா சில சமயங்கள்ல ஷட்டர் ஸ்பீட் நல்லா இருந்தது, சில சமயங்கள்ல கொஞ்சம் சொதப்புறதையும் நான் பார்த்தேன். பட் இப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா, ஏன்னா நீ இப்போ கோவாலாம் போயிட்டு வந்த, அங்க லோ லைட்ல வேற போட்டோ எடுத்திருப்பேன், அந்த லோ லைட் சிச்சுவேஷன்ல போட்டோ வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்கு. பிளஸ் நான் போன இடத்துல வந்து கொஞ்சம் இந்த டான்சிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து சும்மா வீடியோ எடுத்திருந்தேன். இதுல போட்டோ எப்படி இருக்கு, அவங்க மூவ்மெண்ட்லாம் இருக்குன்னு அந்த ஷேக் இருக்கும்ல, அது பக்கம் பையன் ப்ராசஸிங் டைமே எடுக்கல. நான் எடுத்த உடனே தான் பார்த்தேன், அவ்வளோலாம் லைக் ஒரு 2 seconds ப்ராசஸிங் டைம் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது தெரியுதா, மறுபடியும் சொல்றோம், எங்களுக்கு வந்து சத்தியமா 4A ப்ரோ அடிக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. மார்க்கெட்ல எல்லா ஃபோன் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல லான்ச் ஆகும்போது இவனை செருப்பை கலத்தி அடிக்காதாலே கிடையாது. 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணனால எல்லாரும் போட்டு பழந்தாங்க. ஆனா 35,000 40,000 ரூபாய்க்கு ஆஃபர்ல கிடைக்க ஆரம்பிச்சதும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இன்னும் ஆஃபர் இருக்கு. நீ 50,000க்கு இப்போ 50,000க்கு வந்து 12,256. ஆனா இதுக்கு முன்னாடி 50,000க்கு 16.5 கிடைச்சிட்டு இருந்தது. அதான் வருத்தமா இருக்கு. நம்மள அப்படிதான் வாங்குனாருன்னு நினைக்கிறேன். நீங்க அதோட கம்மியா வாங்கணும். ஆமா 43 அந்த மாதிரி நம்ம வாங்கணும், 43 44. பட் நல்ல போனுங்க, சீரியஸா நல்ல போன். அதனாலதான் இப்ப நம்ம அதை கவரே பண்றோம். மத்தபடி வேற எந்த விதமான காரணம் இல்ல. 4A Pro போலான்றவங்க அதோட பெட்டர் ப்ராசஸர், பெட்டர் கேமரா, நீங்க இதுக்கே வரலாம். ஸோ அதனாலதான் கண்டிப்பா ஆப்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே இதுல தான் பெட்டர். நான் போட்டோஸ்லயே பாத்துட்டேன். ஹாப்டிக்ஸ் மட்டும் இல்லடா, ஆப்டிக்ஸ்லயுமே இது மாசு. ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. கிளிஃப் நீங்க ஆக்சுவலா இதுல தான் ப்ராப்பரா கிளிஃப் மேட்ரிக்ஸ் டிஸ்ப்ளே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல தான் கெபாசிட்டிவ் பட்டன் கொடுத்திருக்காங்க, ஒண்ணும் கிடையாது. இதுல கஸ்டமைசேஷனும் அதிகம். பிளஸ் சொல்றேன்ல, இதுதான் எனக்கு நல்லா இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு ஃபீல். பெருசா இருந்தா பத்தாது, அதுல பிக்சல் ரொம்ப பெருசு, பிக்சல்ஸும் ரொம்ப பெருசு. நான் மூஞ்சே பார்க்க முடியல. இப்படி வைக்கிறேன், என் மூஞ்சி வந்து இதுலயாவது அட்லீஸ்ட் என் ஃபேஸ்னாவது தெரியும். இவன் பாட்டில் எல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சரி ஓகே. கால்ஸ்க்குலாம் எப்படி இருக்கு? கால்ஸ்க்குலாம் எந்த பிரச்சனை இல்லை. நான் அண்ணா நகர்ல இருந்தது, அதை விட்டுருவோம். பட் நான் பொன்னேரி அவுட்டோர்ல யூஸ் பண்ணேன். அண்ணா நகர்ல இருந்து நீங்க சொல்லாம இந்த வீடியோல நீங்க கால் வந்தாங்க. வீட்டுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்க, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ், டாக்டர் எல்லாம் வந்தாங்க. செருப்பு கழுத்து அடிக்காத அடி எனக்கு வீட்டுல. அவ்வளவு மோசமான மனுஷனா அடிச்சு வெளில போனானுங்க. அவ்வளவு கேவலமான இன்டோர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். வைஃபை கனெக்ட் வச்சு தான் நானே ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அது பத்தி என்ன சொல்ல முடியாது. ஆனா நான் ட்ரெயின் டிராவல் பண்ணல, ஒரு 2 days கிட்ட ட்ரெயின் டிராவல். ஸோ அதுலலாம் எனக்கு நெட்வொர்க் எந்த இதுவும் கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மட்டும் நான் 4G மாற்றிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக வந்தது. 5G எனக்கு ரொம்ப மாறிட்டே இருந்ததுனால பிரச்சனையாக இருந்தது. மற்றபடி கால்ஸ் அந்த மாதிரி இஷ்யூலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கால் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. கால் ரெக்கார்டிங் வேறு இருக்குது. அதான் அதை பற்றி நான் பேசுவேன். இல்லை அதான் எல்லாமே அது வேணா நத்திங்கில் ஒயிட் கலர்னு ஒரு ஆப் இருக்குது, நத்திங் யூஐ பேஸ்ட் ஆப். அதை ட்ரை பண்ணுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாங்க, நத்திங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸே நிறைய ஆப் டெவலப் பண்ணியிருப்பாங்க. எப்படி பிக்சலுக்கு வந்து நம்ம 4-5 ஆப் சொன்னது தெரியுமா? பிக்சல் பிளே, மைக்ரோ லிஸ்ட், இது வந்து நிறைய இருக்குது. என்டைலு, நத்திங் ஒயிட் கலரு, நத்திங் அதான் ஒயிட் சாட்ஸு, நத்திங் நோட்ஸ், என் நோட்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபோனுக்கு அந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் டிஸ்ப்ளேக்கு மட்டுமே அவ்வளோ ஆப் இருக்கு. ஆமா, அது நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நத்திங்கே இப்போ அஃபிஷியலா லெவரல்னு ஒன்று விட்டான். நிறைய இருக்குங்க இதுக்கு. நான் ஃபோன் வாங்கி ஒரு 1-2 வாரம் யூஸ் பண்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு ஒரு ஆப் ஃபர்ஸ்டே வாங்கிட்டேன். நான் இன்னும் அந்த ரிஸ்க் எடுக்கல. பின்னாடி அந்த கிளிஃப்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. நிறைய இருந்தது. வாத்து டான்ஸ்லாம் இதில் இருந்தது. அது தெரியும், பார்த்தேன். அது பார்த்தேன். மியூசிக் வரும்போது டான்ஸ் ஆடும் தானே. பாஸ் பண்ணிட்டேன்னா அப்படி கேட்கும். நிறுத்திட்டேன். ஷாக்கிங்காக நம்மளை பார்க்கும். போடுறா சந்தேகமா பார்க்கும். அது இவரே போட்டாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஏன்னா நான் எதுவும் சொல்லடா, டைமிங்ல நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கவனிக்கிறோம் நாங்க எல்லாரும் ஒண்ணு. சரி ஓகே, அடுத்து கேளுங்க. அடுத்து கேட்கணும்னா உங்ககிட்ட இருக்க போனை தான் பிடிக்கிட்டு விடணும். என்ன சிக்னேச்சருக்கு போறியா நீ? தொடர் வேலைக்கு வெளில போக போறா இல்லையா? சரி ஓகே. ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. மோட்டரோலா வந்து அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேடா. எனக்கு என்னன்னா 8s Gen 4 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி iPhone 17 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ iPhone 17ல இருந்து இப்போ இதுக்கு வரும்போது எப்படி இருக்கு? எனக்கு iPhone 17 லைட்டாக அப்பப்போ ரொம்ப ஹீட்லாம் கிடையாது. அப்பப்போ சில சுச்சுவேஷன்ல ஹீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இது அது கூட அகலன்ற மாதிரி இருக்கு.
நான் சொல்றது ரிவர்ஸ்ல சொல்ற மாதிரி கூட இல்ல நான் நத்திங் ஃபோனை பத்தி நான் தெளிவா சொல்றேன். 8s Gen 4 மற்ற ஃபோனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை விட அதில் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது ஒரு ஃபேக்ட். ஸோ கேமிங்காக நத்திங் ஃபோன் வாங்கினீங்கன்னா கேம் ஆடலாம், ஆனால் கேமிங்கான ஃபோன் மாதிரி நத்திங் ஃபோன் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவே டே டு டே டாஸ்க்கு, ஒரு மீடியா கன்சம்ஷனு ப்ளஸ் கேமரா இந்த மாதிரி அவுட்டோர் யூசேஜ்ல பெருசாக ஹீட் ஆகலன்றாங்க. அது அவங்க வந்து 8s Gen 4 வந்து அவ்வளோ ஸ்குவீஸ் பண்ணலாம். அது என்னால் எவ்வளோ டேரக்டாக சொல்ல முடியும்னா, இந்த கையில் ஐஃபோன் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், இந்த கையில் இதை வச்சு ஃபோட்டோஸோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஐஃபோன் ஹீட் ஆச்சு, இவன் ஹீட் ஆகல, அவ்வளோ ஹீட் ஆகல. கிண்டலுக்கு வேணா ஒன்று சொல்லலாம், அதுக்காக தப்பா எடுத்துக்காதீங்க. ஐஃபோன்ல எடுக்கிற வீடியோல பிட்ரேட் அவ்வளோ ஹெவியா இருக்கும், அதை பத்தி டீடைல்ஸ் அதிகமா இருக்கும். இது எப்படியா இருந்தாலும் பெயிண்ட் போன மாதிரி தான் எடுக்க போகுது, அதனால வந்து ஹீட் ஆக வேணாம் அப்படி வந்து சொல்லலாம். அது வந்து சிலர் வந்து அப்புறம் மனசை புண்படுத்திட்டீங்க, எப்படிங்க நீங்க அப்படி சொல்லலாம்னு கேட்பீங்க. மொத்தப்படி அந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நான் கொஞ்சம் நிறைய கேம்ஸ் விளையாடி பார்த்தேன். என்னென்ன கேம்ல நான் ட்ரை பண்ணேன்? பாம் ரேஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ஸா மாதிரி ஒரு கேம் வந்து, ஆமாமா ராலின்ட்டு செம்ம கிராஃபிக்ஸ். நீ தான் அனுப்பியிருந்த, சரியான கிராஃபிக்ஸ், இன்டென்சிவ் கிராஃபிக்ஸ் தான். அது போட்டு ஃபுல் கிராஃபிக்ஸ் இருக்கிறதுல ஐ செட்டிங்ஸ்ல வச்சு அடிச்சு ஓட்டினேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கிளிச் எதுவுமே ஆகலை, செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. ஹீட் ஆகலை, அவ்வளோவா ஹீட் ஆகலை. நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் சொல்கிறேன், ஹீட் ஆகலை. ஸோ ஆக மொத்தம் வந்து 8s Gen 4 ப்ராமிசிங்காக இருக்குது, நத்திங் ஓஎஸ் உங்களுக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. ப்ளஸ் கேமராவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்மளால வந்து ஷட்டர் ஸ்பீட் ஆஸ்பெக்ட்ல வர சொல்லியிருக்கான். இதுலேயும் ஒன்று, அந்த நத்திங் ஓஎஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, நத்திங் ஓஎஸ் 4 ஸ்டேபிளாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் 4A ப்ரோ வாங்கினாங்களோ 4ல் இருக்கும்போது நல்லா தான் இருந்திருக்கு. ஏன்னா அது வாங்கி 2 டேஸ்லேயே 4.1 வந்துருச்சு 4 அண்ட் 4A ப்ரோக்கு. அதுக்கப்புறம் நிறைய யூசர் ரிப்போர்ட்ஸ் வந்தது, நம்மளும் பார்த்துருப்போம், நம்ம கமெண்ட்ஸ்லேயே கூட பார்த்துருப்போம். ஸோ அதனால் இதுக்கும் 4.1 அவன் இந்த வாரம் என்னை பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கான். இதுக்கும் 4.1 எடுத்ததுமே அப்டேட் பண்ண வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி மொத்தவங்க யாராவது பண்ணட்டும், அவங்க கிட்ட இருந்து ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலான்றேன். ஏன்னா கேமரா டவுன் கிரேட் எதாவது ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் தெரிஞ்சு எடுக்கக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் நமக்கு தெரியுது 4.1 வந்து ஏதோ இஷ்யூ இருக்குன்ட்டு. ஸோ அது பெட்டர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுறது தான் நல்லதுன்னு. ஓகே நைஸ். ஸோ அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, டிஸ்பிளே எப்படியா இருந்தாலும் ஒரு நல்ல பேனல், அவுட்டோர் விசிபிலிட்டி, இண்டோரில் நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உனக்கு வந்து நீ அவுட்டோரில் இப்போ கோவா அங்கெல்லாம் சுற்றும் போது உனக்கு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுல, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட், அதெல்லாம் என்ன, ஸ்பீக்கர்ஸு சூப்பர். ஸோ கால் வந்து எப்படின்னா ஒரு போட்டில் போயிட்டு இருந்தோம், செம்ம க்ரௌடு, எல்லாருமே பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி. அந்த போட் ட்ராவல் வந்து ஒரு 4 hours ட்ராவல். ஓகே, நார்த் கோவால வந்து சவுத் கோவாக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். நான் வந்து ஃபுல் லவுடில் வச்சுட்டு எனக்கு ரொம்ப டீசெண்டாகவே கேட்டுச்சு. எனக்கு எப்படி இருந்தேன் சொல்கிறதெல்லாம் நான் இமேஜின் பண்ணும்போது கோவா படத்தில் வர மாதிரியே இருந்தது. நான் வந்து ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன், சரி சும்மா சரி ஃபாரின் பொண்ணு கிடைச்சாலா? நான் அந்த மாதிரி பண்ணல, நான் குட் ஐ நம்பிட்டாங்கடா. சரி அடுத்து இதை சொல்லுங்க. அது வந்து எனக்கு எல்லாருமே பேசிட்டே இருக்கும்போது நான் ஒரு சீரிஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒன்றும் சீரிஸ்லாம் லோ லெவல் வால்யூம் தான், எனக்கு ரொம்ப கிளியராகவே கேட்டுச்சு. ஆனால் எல்லாரும் அந்த சீரிஸ் நீ பார்க்குறத பார்த்து தான் மேலங்களும் பார்த்துருப்பாங்க. ஐ சா ஒன்லி குட் சீரிஸ், பிளட் டவுன்ஸ் போய் பாருங்க, நல்லா இருக்கு. சரி நல்லா தான் இருந்தது. சரி பேட்டரி பேக்கப் பற்றி சொல்கிறேன், நீ சொல்லு. இப்போ ஒரு நாளுங்க நான் வந்து நம்ம ஷேர் கூட பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட்ஸ் கூட, அன்றைக்கி வந்து கொஞ்சம் அவுட்டோர் ட்ராவல்ஸ் அதிகம் எடுத்தேன், ஃபுல்லாக ஜிபிஎஸ். அன்றைக்கி காலையிலேருந்து மேப்ஸ் தான், அன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக மேப்ஸ் தான். மேப்ஸ் மட்டுமே ஒரு 3 hours, அந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் நான் ஆட் பண்ணுறேன். மேப் மட்டுமே ஒரு 3 hours ஃபுல்லாக. அப்போ ஷாக்ஸ் வச்சுருந்தேன், ஷாக்ஸ்லாம் ஒரு 12 hours கணக்கில் இருந்திருப்பான். ஓகே, ஃபுல்லாகவே கணக்கு தான். அப்பப்போ கால்ஸ் வரும், அப்பப்போ மியூசிக் கேட்டுட்டு இருப்பேன், எல்லாமே ஃபோனை வந்து அவுட்டோர்லேயே தான் வச்சுட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அப்போ பிரைட்னஸும் ஃபுல்லாக இருந்திருக்கும் மேப் பண்ணுறதுனால. என் பின்னாடி என் ஃப்ரெண்டை உட்காந்து மேப் பார்த்துட்டு இருந்தேன் என் ஃபோனில். ஃபுல்லாக எல்லா பேக்ரவுண்டில் எல்லா ஆப்ஸும் ரன்னிங்கு, எல்லாமே ஹெவியாக யூஸ் பண்ணுறேன் காலையிலேருந்து. அதுக்கப்புறம் மதியம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம், அங்கே உட்காந்து கொண்டா ரிலாக்ஸிங்கான ரீல்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேட்டிங் அந்த மாதிரி டெக்ஸ்டிங் அந்த மாதிரி ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வரேன். காலையில் 100 ஆரம்பித்தேன், நைட்டு 10. எஸ்ஓடி வந்து நான் உங்களுக்கு அனுப்பும்போது 6 hours 40 minutes இருந்ததுன்னு நினைக்கிறேன். செம்ம ஹெவி யூசேஜ். அந்த யூசேஜ்க்கே 6 hours 40 minutesன்றது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் பட்டது. 5500 mAh, அதுக்கு ரொம்ப குளோபலாக 5115 நினைக்கிறேன். இந்தியாவுக்கு தான் 5500. அதில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சூப்பர் தான் பையன். ஓகே, சார்ஜிங்கும் ஜாலி இல்லை, 65 வாட். நான் வேற ஆம்ப்ரன் லோன் வாங்கினேன், நல்லா தான் இருக்குது. நான் வந்து என்னடா மாஸ் பண்ணிட்டே அந்த மாதிரி ஒரு ஃபீல். பேட்டரி பேக்கப் சூப்பர். அப்போ நான் அவ்வளோ ஹெவி யூஸ் பண்ணதுக்குன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 7.5 hours வந்துடும். ஒரு ஆவரேஜ் யூஸருக்கு 7 to 7.5 hours ஈஸியாக வந்துடும். சூப்பர். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்க. நான் யூஸ் பண்ணுறது ரெண்டுமே ஏர்டெல், நல்லான்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஏர்டெல். ஏன்டா 2 ஏர்டெல் மாற்றணுண்ணே? ஒன்று மாற்றிடணும், ஜியோக்கு ஒன்று மாற்றிடணும். ஜியோக்கு மாத்திரையோ இல்லை விஐக்கு மாற்றலாம், ஏதாவது ஒன்றுக்கு மாற்றிடணும். ரெண்டுமே ஏர்டெல் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம நண்பர்களோட ஃபீட்பேக் வச்சு தான் விஐ சொல்கிறேன். கரெக்ட், ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து இது வரைக்கும் நத்திங் ஃபோன் 3 ப்ரைஸிங்கை தவிர இது எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம். அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஃபோன்ஸுக்கு மத்தியில் யூனிக்கான ஒரு ஃபோன், நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் அப்படிங்கிற அந்த டேகை வந்து இந்த டிவைஸ்க்கு ஃபார் ஷூர் கொடுக்கலாங்க.
சரியா? இவங்களே இந்த ஃபோனோட ஒர்த்தை வந்து அதிகப்படுத்த விதமா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்தடுத்த ஃபோன் லான்ச் பண்றாங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுதான் வந்து சர்க்காஸ்டிக்காக இருந்தாலும் கிட்டத்தட்ட அது உண்மைதான். நீங்க அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை அது உங்க இஷ்டம். பட் நாங்கள் பார்த்த வரையும் அதை தான் சொல்றோம். சரியா? அடுத்து வந்து போக போக அதோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நிறைய பேர் அதை ஒர்த்தா பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இதோட யூஸ்டு மார்க்கெட் வேல்யூ வந்து ஸ்வீட் ஸ்பாட் 30 to 35. நல்ல கண்டிஷன்ல ஒரு 2 months ஓல்டு டிவைஸ் வந்து 30 to 35க்கு கிடைக்குதுன்ற பட்சத்தில் இது போறது தப்பே இல்லை. பில்லோட சேர்த்து வாங்கிக்கோங்க. அது நல்லா நாம வச்சுக்கோங்க. அது உண்மையிலேயே நல்லா நாம வச்சுக்கோங்க. அப்புறம் வாங்கி பில் இல்லாமல் வாங்கிட்டு அப்புறம் நிறைய பிரச்சனை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா கூட ப்ராப்ளம் வரும். கரெக்ட் தான். ரைட் மக்களே, வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எப்படி இருந்தாலும் என்ன நாங்கள் பேசிட்டு இருக்க நேரத்தில் நான் வந்து போட்டோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இவெண்ட் தான் கொடுக்க குரூப்பை பார்த்து உங்களுக்கு தெரியும். சாம்பிள்ஸ் ஃபுல்லாக மியூசிக் போட்டு நான் ஃபுல் சாம்பிள்ஸ் போட்டு விடுறேன். அந்த அந்தரகமானதெல்லாம் போட்டுறாத. சரி சென்சார் ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கு. விடைபெற்றுக் கொள்ளுவோம் சிவபரணி. நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. ஓகேவா? இது சூப்பர்.